ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதயனா இருக்கார்ல, அவர் வந்து நீட் தேர்வுனால ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க போல். அதுக்கு வந்து நீட் தேர்வை ஒழிச்சே ஆகணும் ஒன்றிய அரசு, அதே மாதிரி மாநில அரசும் ஒன்றிய அரசோடு சேர்ந்து ஒழிச்சே ஆகணும், இது வந்து கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் அண்ணா எப்படி வந்தார் முதல்ல வரப்போ, நீட் தேர்வை எப்படி ஒழிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாரா. அதுக்கப்புறம் 2-3 தீர்மானம் போடுறேன்னு போட்டானுங்க சட்டசபையில் இவனுங்க ஆட்சியில் இருந்தப்போ. என்ன காட்டினானுங்க? ஒன்றுமே காட்டல. இப்போ வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். கட்சி வரைக்கும் அவங்க நீட்டை வந்து ரத்து பண்ண மாட்டாங்க, புரியுதா? அவங்க வந்து நீட் எக்ஸாம் இப்போ பண்ணுறேன் இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் கைஸ், ஓகேவா? நீ வந்து பண்ணுன்னு சொல்லு, நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆனால் 2 பேருமே பண்ண மாட்டாங்க, ஓகேவா? கடைசியில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான், ஓகேவா? ஏண்டா +2 வரைக்கும் நாங்கள் வந்து சயின்ஸ் ஃபஸ்ட் குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு பயாலஜிலாம் படித்து மண்டையில் ஏறாத படிப்பெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு வந்து டாக்டர் கனவு நிறைவேறுன்றப்போ நீட்டுன்னு குறுக்கு கொண்டு வந்து நீட்டுறானுங்க, ஓகேவா? அப்படி நீட்டுறப்போ என்ன ஆகும்? நிறைய பேர் செத்து தான் போவாங்க. இதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது கைஸ், ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து டாக்டருக்கு இப்போ படிக்க போகிறதும் கிடையாது, அந்த சைடும் தேவையில்லை, ஓகேவா? ஆனால் படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். இது வந்து எவ்வளோ கஷ்டமான படிப்பு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டம், ஓகேவா? ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் ரேங்கிங் எடுத்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல மெடிக்கல் காலேஜே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நீட்டுன்றதை கொண்டு வந்து நீட்டி நிறைய பசங்களோட வாழ்க்கையை வந்து இவங்க முடிச்சு விட்றானுங்க. நம்ம என்ன தான் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை வந்து அவங்க தீர்மானம் போட்டால் தான் நிறைவேறும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். இப்படியே பேசிட்டு இது ஒரு 50 வருஷம் அரசியல் போகும். அப்படியே காவேரி அரசியல் இருக்க மாதிரி இது கச்சத்தீவு அரசியல் மாதிரி இது ஒரு அரசியல். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அரசியலை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நீ நிறுத்துன்னா நீ வந்தால் நான் நிறுத்துறேன், நான் வந்தால் நீ ஓட்டு வாங்கி ஆட்சி மாற்றம் நடக்குமே தவிர்த்து இது நடக்கிற மாதிரி தெரில, நிறுத்துகிற மாதிரி தெரில. நாம் தான் கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டே இருக்கணும். ஆனால் எனிவே உதயநிதி இருந்தப்போ ஒன்றும் செய்யலை, இப்போ ஆப்போசிஷனாக இருந்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? நீட் தேர்வு ரத்து பண்ணணுமா, நீட் தேர்வு தேவையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சியர்ஸ்.